அனைவருக்கும் வணக்கம். ஆட்டோ கார்த்தி பொள்ளாச்சி. இன்றைக்கி டியூட்டி பார்த்திங்கன்னா கிளம்பிட்டோம். நம்ம ஆட்டோவில் எடுத்துகிட்டு ஈவினிங் தானுங்க, ஒரு 3 மணிக்கு கஸ்டமர் வர சொன்னாங்க. கஸ்டமர் வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். போய் வண்டி ஆட்டோ நிறுத்திட்டு அப்புறம் என்ன காரணம் தெரில, போனால் தான் தெரியும். பாருங்கள், தான் ஹோண்டாயில் எடுத்தாச்சு. வண்டி நேராக பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக் வண்டி தான். இந்த வண்டியை எடுத்து நேராக எங்கே போனால் திண்டுக்கல் முன்னாடி ரெட்டியார் சத்திரம் அங்கிற இடத்துல செம்பு முருகர் பாதாள முருகரும்பாங்க. அங்கே தாங்க தரிசனம் பண்ண வந்திருக்கோம். இங்கே தரிசனம் பண்ணுறதுக்கு நானும் ரொம்ப நாள் ஆசைங்க. இந்த கோயிலுக்கு போகவே முடியல. இன்றைக்கி இந்த கஸ்டமர் மூலிமா எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. அவங்களுக்கு உள்ளே போனோம். உள்ளே போய் நீட்டாக தரிசனம் பண்ணிவிட்டுங்க. இந்த சாமி கோயில் பற்றி பார்த்திங்கன்னா 650 வருஷம் பழமை வாய்ந்த கோயில்னு சொன்னாங்க. அப்புறம் சித்தர்கள் எல்லாம் வாழ்ந்த கோயில் அவங்க தான் பார்த்தாங்க. இதுமாரி நிறையா விஷயத்த அங்கே ஃப்ளக்ஸில் போட்டிருக்காங்க. அந்த கோயிலோடைய செம்பு பட்டயம் அதுமாரி நிறைய விஷயங்கள்லாம் அங்கே இருந்தது. எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால தரிசனம் சாமி கும்பிட்டு அப்புறம் அங்கேருந்து கிளம்பியாச்சுங்க. அங்கேருந்து கிளம்புன்னு பார்த்திங்கன்னா அடுத்ததுக்கு ஒரு கோயில், இன்னொரு கோயில், அதுவும் பக்கத்தில் தாங்க. அந்த கோயில் பார்த்திங்கன்னா கதிர் நரசிம்மர் அப்படின்னு ஒரு கோயிலுங்க. அந்த கோயிலுக்கு தான் கிளம்புறேங்க. அந்த கோயில் பற்றி கஸ்டமர் தான் சொன்னாங்க. அதுவும் திண்டுக்கல் ரோட் மெயின் ரோட்டில் தான் இருக்குங்க. இதுதான் அந்த கோயில். அப்புறம் இந்த கோயிலையும் தரிசனம் பண்ணிட்டுங்க. நீட்டாக நல்ல தரிசனங்க. 1000 ஆண்டு பழமையான கோயில். திண்டுக்கல் டு ஒட்டச்சத்திரம் போகிற வழியில் மெயின் ரோட்லேயே இருக்குதுங்க. ரெட்டியார் சத்திரம்னு சொல்லிட்டு ஊருங்க. இந்த ஊரில் மெயின் ரோட்லேயே இருக்குது இந்த கோயில். நல்லா இருக்கு. நான் இதில் அடிக்கடி இந்த வழியாக போயிருக்கேன். இந்த கோயில் பார்த்துருக்கேன், ஆனால் என்ன சாமின்னு தெரியாது. இன்றைக்கி தான் தெரிஞ்சுக்கிட்டேங்க. அப்புறம் அடுத்து மண்டபத்துக்கு வந்தாச்சு. ஆக்சுவலாக அங்கே கல்யாண ட்ரிப்புங்க. இது 2 நாள். அதனால் கஸ்டமர் மண்டபத்தில் விட்டுட்டு அப்புறம் ரூமுக்கு சாவி கொடுத்துட்டு நீங்கள் போய் ரெடி ஆகிக்கிங்க அப்படின்னாங்க. ஏன்னா ஈவினிங் ஃபங்க்ஷனுங்க. அதனால் அந்த ஃபங்க்ஷனுக்கு போகணுக்கோசரம் சரி அவங்க ரெடி ஆகிட்டு வந்துட்டாங்க. சாவி கொடுத்தாங்க. அப்புறம் நானும் போய் ரூமுக்கு போய் இதான் இந்த மேலேங்க மாடியில், முதல் மாடியில் ரூம் நம்பர் 106ங்க. அதனால் ரூம் கிளம்பிட்டேங்க. போய் ரெடி ஆகிட்டு வாங்க சாப்பிட்டுக்கலான்னு சொல்லி சாப்பிட கூப்பிட்டாங்க. அதனால் ரூமுக்கு வந்தாச்சுங்க. நல்லா இருட்டாக இருக்குன்னு பார்க்காதீங்க. இது அந்த கார்டு சொன்னோன்னா தான் லைட்டில் எரியும். எல்லாம் போய் ரெடி பண்ணிட்டாங்க பாருங்கள். ரெடி ஆகிட்டேன். அப்புறம் எதுவும் கொண்டு போக தேவையில்லைங்க. எல்லாம் அந்த ரூம்லேயே வச்சுருக்காங்க. என்ன தேவைங்கிறது சீப்பு, அப்புறம் சேவிங் மிஷின்லேருந்து பவுட்ருலேருந்து ஆயில்லேருந்து ஃபேஸ் வாஷ் போடுற க்ரீம்லேருந்து எல்லாமே வச்சுருந்தாங்க. எல்லாம் செக் பண்ணிவிட்டு பார்த்துட்டு நல்லா யூஸ் பண்ணி நல்லா ரெடி ஆகிட்டுங்க. அப்புறம் அங்கேருந்து ரெடி ஆகி கிளம்பியாச்சுங்க. எல்லாம் அங்கே வச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டேங்க. நேராக அடுத்தது இன்னைக்கு இது முடிஞ்சு சாப்பிட்டு போய்